நான் வந்து ஹலோ வணக்கம். இப்போ வந்து நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் என்னை கேட்டிருக்காங்க. நான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட போகிறேன். அதுக்கு வந்து 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் மட்டும் ஒரு 1.25 மீட்டர் அது மாதிரி கீச்சு வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு லிமிட்டான ஒரு ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்து நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் எடுத்தால் மட்டும்தான் வரும். நீங்கள் 90, 80 எல்லாம் எடுத்தால் கை வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 மீட்டர் எடுத்துன்னு இங்கே பாருங்கள். இதை நான் கட்டிங்ஸ் போட போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஒன்லி ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிராஸ் வரும். நான் பேக் சைடு வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான். இப்போ நான் மார்க் பண்ண போகிறது பாருங்கள். நார்மலாக எப்படி சாதா ப்ளவுஸ்க்கு நான் மார்க் பண்ணணும் அதே மாதிரி தான் பாடி சுற்றளவு மார்க் பண்ண போகிறேன். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த சைடு வந்து பார்டர், இந்த சைடு பார்டர், இது மாதிரி வந்து எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வந்து ஈஸியாக புரிகிற மெத்தடில் தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கிளியராக புரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது நார்மல் வந்து போட்டாச்சு. நம்ம நார்மலாக இப்போ வந்து பாடி சுற்றளவு எடுக்க போகிறேன். எப்படி பாருங்கள், நம்ம நார்மலாக எப்படி நான் சாதா ப்ளவுஸ்க்கு சொன்னோன்னா அதே மெத்தடில் தான் எடுக்க போகிறேன். இந்த சைடு அக்கலும் இந்த சைடு அக்கலும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நார்மலாக எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மெத்தட்லேயே எடுங்க. அந்த மெத்தட்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி இழுத்து வச்சு மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதை வந்து நேராக வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிடுங்க. இப்போ வந்து திருப்பும் போது வந்து நம்ம வந்து ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து கை தனியாக கட் பண்ணிட்டு தான் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து கை தனியாக கட் பண்ண போகிறதில்ல. கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணக்கூடாது. இப்படி நேர் கட்டிங்காக போட்டுட்டு இது மாதிரி இந்த கை வந்து கை பீஸ் இதை கட் பண்ணாதீங்க. கட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து இடுப்புக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுடுங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இடுப்பு மடிக்கிறதுக்காக. இதை பாருங்கள், இந்த இடுப்பு மடிக்கிறதுக்காக. இப்போ வந்து பேக் சைடு கொக்கி பக்கம் கரெக்டாக அந்த பேக் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்துன்னு ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக நேராக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இந்த கழுத்து அளவு தெரியாது. 2.5 சென்டிமீட்டர் 2.5 இன்ச்சு தான் வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து கழுத்து நம்ம முன் கழுத்து வச்சு தான் நான் பேக் சைடு வெட்ட போகிறேன். இது கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வச்சு பாருங்கள். இது மாதிரி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி கையும் மார்க் பண்ணிக்கோங்க. கை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து நம்ம ஒரு 5 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். இன்ச்சு இது கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 2.5 இன்ச்சு தான் வரும் இதுக்கு. அதனால் 2.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் சைடு கழுத்து இது நான் ஃப்ரண்ட்டு வச்சு பேக் சைடு எடுத்துருக்கேன். பேக் சைடு எவ்வளோ வருதுன்னு பேக் சைடில் இந்த சைடில் பாருங்கள். இப்படி வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். நடுவில் கழுத்து நடுவில் வந்து இப்படி மார்க் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எம்மிங் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கைடலும் மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணி கரெக்டாக கோடு கிழிச்சிடுங்க. இந்த சேஃப் வந்து கரெக்டாக வரணும். ஓகே, இது வந்து பேக். இது ஃப்ரண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் வரும். இப்போ வந்து இது பேக் சைடாக இருக்க வச்சு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடுங்க. கிராஸ் கட்டிங் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வரும் கரெக்டாக. ஓகே, இது பேக் சைடு. இது எடுத்து நம்ம தொலை வச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு போட போகிறோம்.
இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நார்மலாக இந்த பாடி சைஸு இந்த அளவு போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங்காக இருக்க வச்சு நம்ம வந்து இப்படி தள்ளி போட்டுக்கணும். தள்ளி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வெட்ட முடியும். அதனால தான் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க, கம்மியாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து 90 சென்டிமீட்டர் சரியாக போயிடும், அதனால 90 சென்டிமீட்டர் தான் எடுத்து சொல்லாதீங்க. 1 மீட்டர் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் ஈஸியாக வரும் போகிறதுக்கு. இப்போ வந்து இந்த பேக் சைடு நம்ம நேர் கட்டிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இப்போ நம்ம கிராஸாக வைக்க போகிறோம். கிராஸ்னால் நல்லா பாருங்கள், இந்த மூலையில் தான் உங்களுக்கு வந்து கிராஸ் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக நிற்கும். நான் போடுற ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸில் தான் அளவு எடுத்துகிட்ருக்கேன். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் அளவு எடுக்கலை. இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சிடணும். கரெக்டாக பாருங்கள், இந்த முனைக்கும் கரெக்டாக வரணும். இது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில். அதே மாதிரி கை, இது வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக் சைடு கரெக்டாக வரும். பேக் சைடு வந்தால் மட்டும் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வைக்கிறது கரெக்டாக வரணும். கரெக்டாக வந்து இந்த முனம் வந்து கரெக்டாக தெரியணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கழுத்து அளவு எடுக்க போகிறோம். ஓகே, இது மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு அப்படியே எடுத்துக்கோங்க. இதை நேராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எடுத்துடலாம். இது எடுத்துடலாம். இதுதான் வந்து கழுத்து அளவு. ஓகே, இது வந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சு கழுத்து வளைவாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கச்சோலி பாருங்கள். இதில் வந்து நம்ம இழுத்தெல்லாம் வைக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங்காக இருக்க வச்சு அதுவே இழுத்துட்டு கரெக்டாக வந்து நிற்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து இந்த மார்க் கரெக்டாக பண்ணிவிட்டு இங்கே மட்டும் 1 இன்ச்சு அடிக்கிடுங்க. இந்த இடத்துல வந்து சாதா ப்ளவுஸாக இருந்தால் நம்ம இழுத்து வைக்கணும்னு சொல்லுவோம். இதில் வந்து இழுத்து வைக்க வேண்டியதில்லை, நம்ம இப்படியே மார்க் பண்ணாவே போதும். ஏன்னா அது கிராஸ் கட்டிங்காக இருக்க வச்சு நம்ம போட்டோம்னா கரெக்டாக வந்து நிற்கும். இப்படி இழுக்கக்கூடாது, இப்படியே தான் வைக்கணும். இப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு தான், அதிகமாக வைக்காதீங்க. இழுத்து வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இதுக்கும் நம்ம நடுவில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி தான் வரணும். இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே திரும்பி அதே இடத்துல வந்து நம்ம ஸ்டாஃப் ஆகிடணும். இதுதான் வந்து கிராஸ் கட்டிங், வேறு எதுவும் இல்லை. இது ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸ் கட்டிங்கில் வரணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கையெல்லாம் வேறு ஈஸியாக தைக்கிறதுக்கு வரும். கையெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் மீதும். நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கணும். இது வந்து நம்ம இப்போ எடுக்க வேணாம். ஓகே, இங்கே வந்து ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இப்படி மடிக்கும் போது இந்த இடத்துல மேலே கழுத்தால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு இது கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே தைச்சிங்களாலே நீங்கள் இதையும் பிடிச்சிங்களாலே இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள், கிராஸ் பாருங்கள், இப்படி கிராஸ் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அதனால இதுதான் கிராஸ் கட்டிங். நம்ம வந்து இது ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ஈஸியாக பார்த்து பொறுமையாக கட் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே, இது ஃப்ரண்ட்டு. இப்போ கை எப்படி வரும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சொதப்பி வெட்டிட்டிங்களா கை வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ கை பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா பீஸுங்கெல்லாம் அங்கங்கே பீஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த பீஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த பீஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நேர் பீஸாகவே எடுத்துக்கலாம். எந்த சைடு ஒரு கை 2 கையும் வருமோ அதை பாருங்கள். அது வந்து 1 மீட்டராக எடுத்தால் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே,
ஓகே, இந்த பீஸை கட் பண்ணி தொல்லை வச்சுடுங்க. இவ்வளோ பிட் இருக்குது. இது 1 மீட்டராக எடுத்தால் மட்டும்தான் வருங்க. அதனால் நீங்கள் 1 மீட்டரில் வெட்ட முயற்சி பண்ணுங்கள். கிராஸ் கட்டிங் கற்றுக்குறவங்க நீங்கள் ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் பார்த்தீங்களானவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கை மடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இவங்க வந்து கை வந்து இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. இறக்கி வந்து 1 இன்ச்சு இறக்க போகிறேன் நான். 1 இன்ச்சு எப்படி இறக்கிறதுனா 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வைங்க. அந்த இடத்துலேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக எவ்வளோ ப்ளவுஸ் எவ்வளோ இது வருதோ அவ்வளோ தொழில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கைடு அளவு, இந்த சைடும் எக்ஸ்ட்ரா கைடு அளவு தையல் போகிறதுக்காக. இங்கே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக வரணும். டக்குன்னு இறங்கிடக்கூடாது கீழே. இது மாதிரி தான் வரணும். இப்போ இங்கே கவர் தட்டு எப்படி எடுக்கிறதுன்னா 1.5 இன்ச்சு இங்கேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணலை, இந்த இடத்துலேருந்து தான் மார்க் பண்ணணும் 1.5 இன்ச்சு. இந்த மார்க் பண்ணதுக்கும் இந்த மார்க் பண்ணதுக்கும் ரெண்டும் ஒன்றா வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் வைங்க. 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே பிரியவே கூடாது. கரெக்டாக இப்படி வந்து தான் பிரியணும். இந்த இடத்துல நடுவில் பிரியக்கூடாது. அதே மாதிரி இந்த வந்து இப்படி கரெக்டாக இப்படி சேர்ந்துடணும். நல்லா பாருங்கள். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப் அண்ட் டவுன் வராது ப்ளவுஸில். இப்போ கட்டிங் போட போகிறேன். ஓகே, இது எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் பரவாயில்ல, நம்ம தையல் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள். இப்போ பிரிக்கிறது வந்து நம்ம இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்களா, இந்த 1.5 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சும் வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து கரெக்டாக திரும்பணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக வந்துடணும். எக்ஸ்ட்ராலாம் இதுவாகக்கூடாது. இப்போ வந்து நடுவில் ஒரு அர்க்காட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவர் தட்டு மாறதுக்கு இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இங்கே தையல் போடுறதுக்கு ஒரு அர்க்காட் பண்ணுங்க. ஓகே, இதுதாங்க கிராஸ் கட்டிங். நீங்கள் வந்து முழுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஓகே, இதே வச்சு நீங்கள் கண்டினியூவாக தைங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே.